ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் வச்சு வெல்லம் சேர்த்து ஒரு ஸ்வீட் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம சாம்பார், தயிர் சாதம், ரச சாதம் இது கூடலாம் சைட் டிஷ்ஷாக வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் வெல்லமும் 1/4 கப் தண்ணியும் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கழுவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இடையில கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க. இது குக் பண்ணுறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அதனால் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா தண்ணி விடும் இந்த மாதிரி. இப்போ எனக்கு ஒரு 6 நிமிஷம் ஆணுச்சு. இப்போ பரங்கிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூளும் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல வெல்லம், அதை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா திக்காய் வரும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இடையில நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணோம்னா இது நல்லா திக்காய் வந்துடும். இப்போ ஓரளவு திக்கானது இதில் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த மாய்ஸ்டரும் கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகி நல்லா திக்காகி கம்பைன் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இப்போ எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதை நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் இது கூட சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.